10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அலகு பயிற்சி 3இல் 10வது கணக்கு பார்க்குறோம். தீர்க்க அப்படின்னு ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 3ன்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்குது. இதை தீர்க்கன்னா ஒய்யோட மதிப்பு கணக்கிடணும். எப்படி இதை சுருக்கலாம்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை எழுதிக்கிறோம். ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 3. இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்த, அதாவது ஸ்கொயர் பண்ணுறோம். ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 வர்க்கப்படுத்துகிறோங்கிறப்ப ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னு இருக்குது. இடது பக்கம் 2 உறுப்புகள் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது நமக்கு ஃபார்முலா. இதை பயன்படுத்துகிறப்ப ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை எழுதிக்கிட்டோம்னா பிங்கிறது என்னது 2y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 ஏவோட மதிப்பு ஒய் ப்ளஸ் 1 பியோட மதிப்பானது 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9. ரூட்டில் இருக்கக்கூடிய எண்ணை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும். அதாவது ஒரே எண்ணை 2 முறை பெருக்கிற மாதிரி தான் அர்த்தம். ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா முதல் மதிப்பு ஒய் ப்ளஸ் 1, ரெண்டாவது மதிப்பில் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2y மைனஸ் 5ன்னு வந்துடும். ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 9. இதில் ரூட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை மட்டும் ஒரு பக்கம், அதாவது வலது பக்கம் கொண்டு போயிட்டு மற்ற மதிப்புகளை இடது பக்கம் வச்சுக்கலாம். ஒய் ப்ளஸ் 2y அப்படிங்கிறப்ப 3y, 5 1 மைனஸ் 5ஓட மதிப்பு மைனஸ் 4. வலது பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் 9 இடது பக்கம் வரப்போ மைனஸ் 9ன்னு ஆகிடும். ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 ஆனது வலது பக்கம் போகிறப்ப மைனஸில் வந்துடும். மைனஸ் 2 ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 அப்படின்னு ஆகிடும். இதை சுருக்கலாம். 3y 4 ப்ளஸ் 9 13, மைனஸ் 2மே இருக்கிறதுனால மைனஸ் 13ன்னு வந்துடும். மைனஸ் 2 பெருக்கல் ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5. இதை சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்னா ரூட்டு கேன்சல் ஆக இருபுறமும் வர்க்கப்படுத்துகிற திரும்பவும். இருபுறமும் வர்க்கப்படுத்த இடது பக்கம் என்ன வருதுன்னா 3y மைனஸ் 13 ஹோல் ஸ்கொயர், வலது பக்கமானது மைனஸ் 2 ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் இப்படி வர செய்யும். நம்ம இடது பக்கம் பார்த்துட்டோம்னா 3y மைனஸ் 13 ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா பயன்படுத்துகிற என்ன ஃபார்முலான்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 3y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 பெருக்கல் ஏயின் மதிப்பு 3y பியின் மதிப்பு 13 ப்ளஸ் பி ஸ்கொயர் 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்கம் வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகிடும். 2 ஸ்கொயர் 4. ரூட்டில் இருக்கக்கூடிய எண்ணை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் ப்ளஸ் 1 ஒரு உறுப்பு, 2y மைனஸ் 5ங்கிறது ஒரு உறுப்பு, ரூட்டு கேன்சல் ஆகிடுது. 3y ஹோல் ஸ்கொயர் 3 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 9y ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் 3 6, 6 பெருக்கல் 13 6 13 78 ஒய் ப்ளஸ் 13 பெருக்கல் 13 169 ஈக்குவல் டு 4 பெருக்கல், இங்கே சுருக்கலாம். ஒய் ப்ளஸ் 1 ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணோடையும் பெருக்கிக்கிட்டோம்னா ஒய் பெருக்கல் 2y 2y ஸ்கொயர் மைனஸ் 5y அடுத்தது 1 பெருக்கல் 2y ப்ளஸ் 2y 1 மைனஸ் 5 பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் 5 9y ஸ்கொயர் மைனஸ் 78y ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 4ஆல் பெருக்கிக்கலாம். 4 பெருக்கல் 2 8y ஸ்கொயர் மைனஸ் 4 5 20y ப்ளஸ் 4 2 8y மைனஸ் 5 20 9y ஸ்கொயர் மைனஸ் 78y ப்ளஸ் 169 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது. மைனஸ் 20 ப்ளஸ் 8 அப்படிங்கிறப்ப மைனஸ் 12y கழிச்சுக்கலாம். மாறிலி உறுப்பு மைனஸ் 20. அனைத்து மதிப்புகளையுமே இடது பக்கமே கொண்டு வந்துட்டோம்னா 9y ஸ்கொயர் மைனஸ் 78y ப்ளஸ் 169 ஏற்கனவே இருக்குது. வலது பக்கம் ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸும், மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸ்ன்னு மாறி இடது பக்கம் வரப்பேன். ப்ளஸ் 8y ஸ்கொயருங்கிறது மைனஸ் 8y ஸ்கொயர் ப்ளஸ் 12y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஒய் ஸ்கொயர் உறுப்பு 2 உறுப்புகள் இருக்குது. 9 மைனஸ் 8ங்கிறப்ப ஒய் ஸ்கொயர் மைனஸ் 78 ப்ளஸ் 12ஓட மதிப்பானது மைனஸ் 66y
169 + 20 அப்படிங்கிறப்ப மதிப்பு 189 = 0. இதை காரணிப்படுத்தலாம் இருபடி சமன்பாடு அப்படிங்கிறதுனால. y² கீழ் 1ன்னு இருக்கு. மாறிலி உறுப்பு 189. 1 பெருக்கல் 189 189. இரண்டு எண்களை பெருக்கிறப்ப 189ம் -66 கூட்டுறப்ப வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கிறேன்னா 63 பெருக்கல் 3. ரெண்டுமே மைனஸில் எடுத்துக்கிட்டோம்னா தான் கூட்டுறப்ப -66ன்னு வரும். எப்படி காரணிப்படுத்தியிருக்கிறோம்? y - 63 பெருக்கல் y - 3 = 0. தனித்தனியாக 0க்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா y - 63 = 0, y - 3 = 0. -63 வலது பக்கம் போகிறப்ப +63, -3ஆனது வலது பக்கம் போகிறப்ப +3. therefore தீர்வு y = 63 மற்றும் y = 3 ஆகும். தேங்க்யூ.